ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி உங்களோட போட்டோவை உங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டி கூட நிற்கிற மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் எப்படி உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போறேன். அதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்க முடியாமல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட இருக்கிற மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ உருவாக்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல போயிட்டு ஜெமினி ஏஐன்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜெமினி ஏஐன்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணது வர இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த ஏஐ வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோ நமக்கு பிடிச்ச ஆக்டரோட இருக்கிற மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ வந்து நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ இந்த ஏஐ வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ நமக்கு ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே வந்து ஒரு சாட் பாக்ஸ் இருக்கும், ஆஸ்க் ஜெமினின்னு போட்டு. ஸோ இந்த சாட் பாக்ஸில் போயிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணால் நம்மளோட ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட ஃபோட்டோவும் நமக்கு வந்து நீ வந்து யாரோடைய ஃபோட்டோ கூட இருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ செட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து இதில் தான் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதாவது நமக்கு பிடிச்ச ஆக்டரோட ஃபோட்டோவோ செலிப்ரிட்டியோட ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த சாட் பாக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்லோட் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கேலரி ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ உருவாக்குறதால நிறைய பேருக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டியோட ஃபோட்டோஸ் வந்து இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணதும் இந்த இடத்துல வந்து நம்ம அப்லோட் பண்ண இந்த ஃபோட்டோ வந்து வந்துடும். இப்போ நமக்கு வந்து நெட்வொர்க் அந்தளவுக்கு இல்லை, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் அடுத்து வந்து நம்ம யாரோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுமோ அதை வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃபோட்டோ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ஃபோட்டோ யாரோட ஃபோட்டோ கூட இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஏஐ ஃபோட்டோ உருவாக்க போகிறோமோ அந்த ஃபோட்டோ வந்து இப்போ அப்லோட் பண்ணுவோம். அதனால் அதே மாதிரி நான் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்லோடு ஃபைல்ஸில் போய்ட்டு யாரோட ஃபோட்டோ கூட இருக்கணுமோ அந்த ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நான் வந்து இப்போ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 2 ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதாவது நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டியோட ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களால் நிறைய பேருக்கு தெரிஞ்ச தளபதி விஜய் சாரோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பக்கத்தில் கேபி பாலானோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து எக்ஸாம்பிள் வீடியோ உங்களால் நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறதால ஸோ இந்த மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து இப்போ நம்ம வந்து டைப் பண்ணணும். இந்த ப்ராம்ப்ட்டில் தான் நம்ம வந்து இந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணுங்கிறத வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட்டை நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை இதே மாதிரி நீங்களும் காப்பி பண்ணி ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஃபோட்டோ வந்து இமேஜ் ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராம்ப்ட்டில் தான் நம்ம வந்து இந்த 2 இமேஜஸும் வந்து எப்படி இருக்கணுங்கிறத நான் வந்து டைப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம டைப் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஃபோட்டோ யாரோட இருக்கணும், எந்த ஆக்டர்ஸோ செலிபிரிட்டியோடோ ஸோ அவங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஏஐ ஃபோட்டோ வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து சொன்ன மாதிரி நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம நினச்ச மாதிரி வந்துட்டு பாருங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த 2 ஃபோட்டோஸ் தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி விஜய் அண்ணனோட கேபி பாலா அண்ணன் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஏஐ ஃபோட்டோ வந்து உருவாகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃபோட்டோவை எந்த ஆக்டர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணி உருவாக்கிக்கலாம் காய்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்து கிளிக் பண்ணி காட்ட பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து நினச்ச மாதிரி அழகாக நமக்கு வந்து செட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஆக்டர் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆக்டரோட ஃபோட்டோவையும் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இந்த ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணி ஏஐ ஃபோட்டோ வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடியானதும் இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே வந்து டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடு டாப்பில். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணதும் இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு டவுன்லோட் ஆகி நம்மளுடைய கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ சொன்ன மாதிரி தான் நீங்களும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஏஐ ஃபோட்டோ வந்து உருவாக்கிக்கலாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ லெவல் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.